நிகழ்ச்சியின் முதல் பேச்சாளராக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடியை பேச அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும், இது ரமலான் மாதம், இஸ்லாமியர்களினுடைய புனிதமான மாதம். இந்த புனிதமான மாதத்தில் அவர்கள் எல்லா நாட்களும் நோன்பிருந்து மாலை குறித்த நேரத்தில் அந்த நோன்பை முடித்து கொண்டு உணவருந்துவது வழக்கம். அப்படி இன்றைக்கு முஸ்தபா அவர்கள் வருகிறார் என்று பார்த்தபோது 6 மணிக்குள்ளாக அவர் நோன்பு முடித்துவிட்டு வருவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் 6:20 தான் நோன்பு திறக்கின்ற நேரம். 6:20 தான் 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க போகிறதே என்று பார்த்தபோது எந்த பிரச்சனையும் இல்லை, 6:30க்கு தான் தொடங்க போகிறோம், முஸ்தபா அவர்கள் நோன்பு திறந்த பிறகுதான் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்ற மாலை முரசு தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் இங்கு வந்துதான் நோன்பு திறக்க போகிறார் என்று தெரிந்ததற்கு பிறகு அவருக்கு மட்டும் ஒரு கோலையில் நோன்பு கஞ்சி எடுத்து வந்திருக்கலாம். இந்த இஃப்தாருக்காக எங்களுக்கும் நோன்பு கஞ்சி, வடை, வாழைப்பழம் எல்லாம் எடுத்து வந்து எங்களுக்கும் விருந்து வைத்து விருந்தோம்பல் செய்த முஸ்தபா அவர்களுக்கு நன்றியையும் ரமலான் மாத வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுதான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்தம். ஏன் இதை சுட்டி காட்டுகிறேன் என்றால், அவர் நோன்பு திறந்ததற்கு பிறகு தொழ வேண்டும். தொழுவதற்காக அவர் மேற்கு திசை நோக்கி தன்னுடைய இருக்கையை திருப்பி தொழுகத் தொடங்கும் போது நான், அண்ணன் அன்புதுரை அவர்கள், அண்ணன் எழிலரசன் அவர்கள் 3 பேரும் பேசிக்கொண்டிருந்த போது திரு எழிலரசன் அவர்கள் பக்கத்தில் இருந்தவரிடம் அவர் தொழுகிறாரா என்று கேட்டுவிட்டு ஆம் என்று தெரிந்தவுடன் அவர் தொழுது முடிக்கும் வரை அந்த 3 நிமிடங்கள் அந்த அறை முழுவதும் நாங்கள் அமைதியாகவே இருந்தோம். இதுதான் தமிழ்நாடு. ஏன் இதுதான் தமிழ்நாடு என்பதை நான் அழுத்தி திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இந்த உணர்வை, இந்த உரிமையை, இந்த நட்பை, இந்த நேசத்தை, இந்த சகோதரத்துவத்தை, இந்த சமத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு தமிழர்களால் முடிகிறது என்றால் அது தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் உருவாக்கிய உணர்வு. அந்த உணர்வை இன்றைக்கு காப்பாற்றுகின்றவராக முதலமைச்சர் ஸ்டாலின் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பார்த்தோம். அந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்றால், சட்டவாதம் பேசலாம், நீதிபதி சொல்லிவிட்டாரே என்று. நீதிபதி சொல்லிவிட்டார் என்பதற்காக நம்முடைய தலைவரை நாம் என்ன சிறைக்கு அனுப்பிவிட்டோமா? அதிமுகவினுடைய தொண்டர்களை நோக்கி கேட்கிறேன். நீதிமன்றம் சொல்லும், ஆனால் எது சரி என்பதை முடிவு செய்வதற்கு மக்களுக்கு ஒரு உரிமை உண்டு இல்லையா? அந்த உரிமையின்பால் நின்று, மக்களின் பக்கம் நின்று இஸ்லாமியர்களுடைய உரிமையை காத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின். மே 17 இயக்கத்தை சேர்ந்த சிவா திலீபன் என்ற தோழர் ஒருவர் இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிறேன் என்று ரயிலுக்கு முன்னால் இந்தி வீழ்க தமிழ் வாழ்க என்று முழங்கியபடியே ரயிலுக்கு முன்னால் விழுந்து தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறார். நாம் யாரும் உயிர் விடுவதை ஆதரிப்பது இல்லை. நாம் அறிவால் வெல்ல வேண்டும், அமைப்பாய் திரண்டு வெல்ல வேண்டும். நாம் எல்லோரும் நம்முடைய உறுதிப்பாட்டை, ஒற்றுமையை உயிரோடு இருந்து காட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் அந்த உரிமைப்பாட்டை, அந்த ஒற்றுமைப்பாட்டை ஓங்கி ஒழிப்பதற்காக, தமிழர்களுடைய மனசாட்சியை உலுக்குவதற்காக சிவா திலீபன் தன்னுடைய உயிரை கொடுத்தார். இனி ஒரு உயிர் இப்படி போகக்கூடாது என்பதுதான் நம் எல்லோருடைய விருப்பமும். ஆனால் போன அந்த உயிருக்கு இந்த நிமிடம் வரை திமுகவின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினை தவிர வேறு எந்த தலைவரும் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை. உகாதிக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் உயிரிழந்த சிவா திலீபன் அவர் திமுக காரரா? திமுகவை கடுமையாக விமர்சிக்கின்ற மே 17 இயக்கத்தை சேர்ந்தவர். அவருக்கு தன்னையே விமர்சித்தாலும் தமிழுக்காக உயிரை தந்தார் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரையிறங்கி போய் அவருக்கு உடன் நிற்கிறார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அந்த உயிரிழந்த வீரருக்கு அஞ்சலி கூட செலுத்தவில்லை. அவருக்கு மட்டுமல்ல, நல்ல கண்ணு, தமிழ்நாட்டில் நல்ல கண்ணுவை பிடிக்காத யாரும் இருக்க முடியாது. எளிமையின் உதாரணமாக வாழ்ந்தவர். அவருடைய மறைவுக்கும் போகவில்லை. தமிழுக்காக உயிரை கொடுத்த சிவா திலீபன் உடலுக்கும் அஞ்சலி செலுத்த நேரில் போவது மட்டுமல்ல, ஒரு இரங்கல் குறிப்பை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடவில்லை. பாஜக வெளியிடாது. ஏனென்றால் ஒரு உயிர் போனதற்கு காரணமே பாஜகவினுடைய இந்தி திணிப்பு நடவடிக்கை தான். தாவேகாவின் தலைவரும் பனையூரில் இருந்து இன்னும் வாய் திறக்கவில்லை. ஏன்? தமிழன் ஒருவனுடைய உயிர் போயிருக்கிறது என்றால் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துகின்ற வகையில் யாரும் இதுபோல் செய்யக்கூடாது, அதற்காக நம்முடைய மொழி உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என்று பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும்
நயினார் நாகேந்திரனுக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கும் என்ன தடையாக இருக்கிறது? சரி, இவர்களெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சி எங்கே போனது? அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இறந்து போனவருடைய சாதியை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த மலிவான சிந்தனை? தமிழுக்காக தன்னுடைய உயிரை தந்த ஒருவனின் சாதியை தேடி அலைந்து அவன் தெலுங்கன் என்று இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி அந்த உயிரிழப்பை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி பேசியிருக்க வேண்டாமா? ஏன் பேசவில்லை? ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் என்பது நம்முடைய மண், மொழி, மானம் ஆகியவற்றை காப்பதற்கான தேர்தல். இந்த மண், மொழி, மானம் ஆகியவற்றை காப்பதற்கு பாஜகவை எதிர்க்க வேண்டும், பாஜகவை வீழ்த்த வேண்டும். இந்தியாவில் எந்த மாநிலம் வெற்றி பெற்றதோ இல்லையோ, பாசிச பாஜக கால் வைப்பதற்கு இந்த தமிழ்நாட்டில் இடமில்லை என்று ஓட ஓட விரட்டியது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. திமுகவும் விசிகவும் கம்யூனிஸ்டும் அதிமுகவும் மனிதநேய மக்கள் கட்சியும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் முக்குளத்தோர் புலிப்படை உள்ளிட்ட கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரே அணியில் நிற்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது ஒரே ஒரு விஷயத்தை தான், பாசிச பாஜக வீழ்த்தப்பட வேண்டும். இந்திரகுமார், இப்ப சித்தாந்தம் சார்ந்து பேசுறீங்க, ஆனா அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை, கடன் இவ்வளவு தூரம் இருக்கு, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பெண்களின் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அதனை எப்படி செய்ய போகிறது அரசு என்பதை பற்றி அரசு யோசிக்கவில்லை என்றால் யோசிக்க வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? எதிர்க்கட்சிகளினுடைய பொறுப்பு. ஆனால் அந்த எதிர்க்கட்சியை சேர்ந்த சி.வி. சண்முகம் அவர்கள் என்னுடைய கனவில் ஒரு நடிகை வருகிறார், நடிகையை பெற்றுத்தா என்று கேட்கிறார். எந்த மேடையில் அதை கேட்கிறார்? எந்த மேடையில் அதை கேட்கிறார்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற மேடையில் ஒரு பெண் நடிகையின் பெயரை சொல்லி எனக்கு அவர் வேண்டும் தருவாயா என்று முதலமைச்சரை பார்த்து கேட்கிறார் என்றால் இந்த சிந்தனை அழித்து ஒழிக்கப்படாமல் எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த முடியும்? பெண்களுக்கு ரேஷன் கடைகளில் சேலை கொடுக்கிறார்கள் என்றால் சேலை கொடுத்தால் பத்துமா? யார் பாவாடை கட்டி விடுவது என்று கேட்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன் என்கின்ற முன்னாள் அமைச்சர். இப்படிப்பட்ட சிந்தனை ஒழியாமல் பெண்களுடைய பாதுகாப்பை எப்படி உத்தரவாதப்படுத்த முடியும்? எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இவர்கள்தான் பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறார்கள். இன்னும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சராக குட்டு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், சி.வி. சண்முகம் தனி மனிதராக இதை பேசவில்லை, ராஜ்யசபா உறுப்பினராக இதை பேசுகிறார். ராஜ்யசபாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அண்ணன் இன்பதுரை அவர்களுக்கு நன்றாக தெரியும். ராஜ்யசபாவுக்கு ஹவுஸ் ஆஃப் நாலேஜ் என்று பெயர், அறிவு திருக்கோவில் என்று பெயர். அந்த அறிவு திருக்கோவிலுக்கு உறுப்பினராக அனுப்பி வைத்தோம் ஒரு உறுப்பினரை. அவர் பேசுகிறார், கனவை சொல்லுங்கள் என்றால் நடிகை வேண்டும் என்று கேட்கிறார், பெண்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற மேடையை போட்டுக்கொண்டு. இப்படிப்பட்ட சிந்தனை ஒழிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனையை கஸ்தூரி அவர்கள் தெலுங்கிலே ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார் சில நாட்களுக்கு முன்பாக, நான் பார்த்தேன். அவர் அதில் பேசி இருக்கிறார், தமிழ்நாட்டில் எங்கு அநீதி நடந்தாலும் நான் குரல் கொடுப்பது மட்டுமல்ல செயல்படுவேன் என்று. சி.வி. சண்முகத்துக்கு எதிராக அவர் என்ன செயல்பட்டார் என்பதை நான் கேட்கிறேன். திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதிராக என்ன செயல்பட்டார் என்பதை நான் கேட்கிறேன். எங்கு போய் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அவர் அதுக்கு பதில் சொல்லட்டும். ஆனால் அவங்க மட்டுமா பேசுறாங்க? திமுகல திரு பொன்முடி உள்ளிட்ட அவங்களும் தானே பெண்கள் குறித்து பேசுறாங்க. அப்ப எல்லா கட்சியிலும் இருக்கதானே செய்யுங்க. பொன்முடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்தது. குற்றச்சாட்டு வந்த உடனேயே முதலில் கண்டித்தது யார் என்றால் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டித்தார். கனிமொழி கண்டித்தார். சி.வி. சண்முகம் பேச்சை இன்பதுரை கண்டித்தாரா? சி.வி. சண்முகம் பேச்சை எடப்பாடி கண்டித்தாரா? சி.வி. சண்முகம் பேச்சை வளர்மதி கண்டித்தாரா? ஏன் கண்டிக்கவில்லை? ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை ஆணாதிக்க சிந்தனை, அருவருப்பான சிந்தனை. அந்த சிந்தனையை ஒழிப்பது, அந்த சிந்தனை யாருக்குள் இருந்தாலும் ஒழிக்க வேண்டும். பொன்முடியை கனிமொழி கண்டிக்கிறார், அவருக்கு திராணி இருக்கிறது, கண்டிக்கிறார்கள். ஆனால் அதே போல இன்பதுரை அவர்கள் சி.வி. சண்முகத்தை கண்டித்து விட்டார் என்றால் நான் நன்றியை தெரிவிப்பேன். ஆனால் கண்டிக்காமல் மௌனம் காத்து மீண்டும் மீண்டும் அதையே பேச வைக்கிறார்கள் என்றால் இதை என்னவென்று புரிந்து கொள்வது? தமிழ்நாட்டிற்கு எந்த தலைவர் தேவை என்றால் எங்க அப்பா விட்டு காசை கேட்கிறேன் என்று துணிச்சலாக சொல்லுவதற்கு வக்குள்ள திராணியுள்ள தலைவர் தேவை. அந்த திராணியும் தெம்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினிடமும் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களிடமும் இருக்கிறது என்றால் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அணிதிரண்டு நிற்கிறார்கள். அதை பார்த்து இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது எல்லாமே பாஜக சொன்னால்தான். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் எங்கிருக்கிறார்? டெல்லியில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இருக்கிறார். ஏன் டெல்லிக்கு போயிருக்கிறார்? கூட்டணியின் தலைவர் எடப்பாடி தான் என்றால் எடப்பாடி பழனிசாமியை தேடித்தானே அமித்ஷா வர வேண்டும். எதற்காக அமித்ஷாவை தேடிக்கொண்டு எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கிறார்? அடிமையாக மாறி இருக்கிறது அதிமுக.
தொண்டர்களுக்கு உணர்ச்சி இருக்கிறது. அந்த உணர்ச்சியை மதிக்காமல் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றால் நீங்கள் உங்கள் தலைமையை நோக்கி கேளுங்கள். ஏன் பொதுச் செயலாளரே நீங்கள் டெல்லிக்கு போனீர்கள், அமித்ஷாவை கூட்டிக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் என்று நீங்கள் அவரை பார்த்து கேளுங்கள். தமிழ்நாட்டிற்கு தேவையான தலைவர் மானமுள்ள, ரோஷமுள்ள, திராணியுள்ள தலைவர். அந்த தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். நன்றி திரு இந்திரகுமார் தேரடி.